Hi guys, welcome to another video. So actually இன்றைக்கி நம்ம வந்து லக்கியோட அப்பா அம்மா வந்து யூபி போகிறாங்க. ஸோ அதனால் வந்து சென்ட்ரலில் இருந்தால் அவங்க ட்ரெயின் ஸோ வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ சென்ட்ரல் வந்துவிட்டோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி லக்கி, எவ்வளோ கும்பலாக இருக்குது உள்ள? இன்னும் செம்ம கும்பல், அங்கே உட்கார முடியலந்தான் வெளில வந்து நிற்கிறோமே. ஆமாம் கைஸ், நான் உங்களுக்கு ஒரு உள்ளார எடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்போ எவ்வளோ கும்பல்னு பாருங்கள். லக்கி அவங்க அம்மா அப்பாவை நான் அந்த வீடியோவில் தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சினே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கலரில் ஷர்ட் அண்ட் பேண்ட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ வாங்க படத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம். ஈவினிங் அப்படியே நம்ம ரிட்டர்ன் முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் பிளேஸில் எங்கள் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ என்னென்ன பிளேஸ் கவர் பண்ணுறோன்றது காட்டுறோம் வாங்க. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மெரினா பீச்சில் இருக்கோம். ஸோ வாங்க நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம கலைஞரோட சமாதியும் ஜெயலலிதா அம்மாவோட சமாதியும் பார்க்க வந்திருக்கோம். ஸோ போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்க காய்ஸ் எவ்வளோ கும்பல்னு. ஃபுல்லாக செம்ம கும்பல், பார்க்கிங்கே இடம் இல்லை. நாங்களே ஒருத்தர் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் விட்டுட்டு வந்தோம். செம்ம கும்பல். ஆனால் சாட்டர்டே இன்றைக்கி ஸோ கண்டிப்பாக கும்பல் வர தான் செய்யும். அம்மா அப்பாலாம் கிளம்பியாச்சு காய்ஸ். அம்மா அப்பாலாம் இப்போ தான் ட்ரெயினில் ஏற்றி விட்டு வந்திருக்கோம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கும்பல் கடையில் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக எவ்வளோ கும்பலாக இருக்குது கடை ஃபுல்லான்னு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஜெயலலிதா அம்மாவோட சமாதி பார்க்க போகிறோம். ஸோ செம்ம கும்பல் காய்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம கும்பலாக இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ இங்கே இப்போ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இவர் கலைஞரோட அவரோட சமாதிக்கு வந்துட்டு ஒரு தடவை போயிருக்கோம். இல்லை லக்கி வந்ததில்லை, நான் போயிருக்கேன். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ் எல்லாமே. அவர் எம்ஜிஆர், அவங்க ஜெயலலிதா. இங்கே தான் புதைச்சாங்களா? இங்கே தான். ஆமாம், இதில் வந்து இவரோட எம்ஜிஆரோட சமாதியில் வந்து அவரோட இங்கே சூப்பராக போகுதில்ல. எம்ஜிஆரோட சமாதியில் பார்த்தீங்கன்னா அவர் கட்டின வாட்சோட சவுண்ட் இன்னி வரைக்கும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, காது வச்சு கேட்டால். இப்போ போய் கேட்கலாமா? கேட்டு பார்க்கலாம் வா. கேட்குதா இல்லையா நாங்கள் கேட்டு சொல்கிறோம் கைஸ் உங்களுக்கு. வாட்சோட பேட்டரி போல அதுதான் ஒரு இதுவாகவே இருக்குது, சஸ்பென்ஸாகவே இருக்குது. எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க கைஸ் பாட்டு. நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க கைஸ் இதை, அந்த சமாதி. உள்ள என்ட்ரி ஆகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு எம்ஜிஆரோட சமாதி தான் இருக்குது, பாரத் ரத்னா. ஸோ இதுதான் கைஸ் நம்ம எம்ஜிஆரோட சமாதி இது. டெய்லி இதை மெயின்டைன் பண்ணுவாங்களா? ஆமாம். லைட்டாக பயமாக இருக்குது மனசு. ஏன் பயமாக இருக்கு? உனக்கு பயமாக இருக்கா? ஏன்டி பயமாக இருக்குது? ஞாபகம் இல்லை ஒரு எஸ், முன்னாடி இங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி யாரும் இப்போதைக்கு தெரியல. மேபி அதான் லைட்ஸ் எதுவும் இங்கே பெருசாக இல்லை. கீழே பார்த்த ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, எதுவும் பெருசாக லைட்டில் எதுவுமே இல்லை.
இதுதான் அம்மா சமாதி. ஸோ அம்மா சமாதி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. வேறுங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ் உங்களுக்கு. இதுதான் அம்மா சமாதி. செம்ம கும்பல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இவர் உள்ளெல்லாம் போய் தொட்டுட்டுலாம் வரும் அந்த பையன். உள்ளே வந்து போகக்கூடாது, ஸோ அதை தொட்டு கும்பிட்டு வரான். ஸோ உள்ளே ஆக்சுவலாக போகக்கூடாது போல் கைஸ். இது செம்ம கும்பல் கைஸ். இது ஒன்றுமே தெரில, லைட்டுமே பெருசாக இல்லை. ஸோ அதனால் பெருசாக கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலைஞரோட சமாதியை போய் பார்க்கலாம். அவரோட சமாதி வந்து லைட்டில் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரில் கேட் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போய் காதை வச்சுலாம் கேட்க முடியல எங்களால். ஸோ ட்ரை பண்ணோம், பெட்ஸில் எங்களால் உள்ளே விடலை. ஸோ இன்னும் அந்த கிளாக் வந்து டிக் 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 டிக்னு சொல்லுதான்னு தெரியல. சாரி, அந்த கிளாக் இல்லை, வாட்ச்சு. கைஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம கலைஞரோட சமாதிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது இங்கேயுமே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கும்பல்னு. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக லைட் இருக்குது. பட் அங்கே வந்து அப்படி இல்லை, லைட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் போடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க, இதுவும் உங்களுக்கு தெரியாதா? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. புரியல. கம்பர். ஓ, இது ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். இது ஒரு ஆள் தான், கலைஞர் மட்டும் தான் இங்கே. திருவள்ளுவரா? கலைஞர் எரும மாடு. திருவள்ளுவரா? திருவள்ளுவரையா இங்கே வைக்க போகிறாங்க? ஓ அப்பா, செம்மையாக இருக்கு. அங்கே பேர் சூப்பராக இருக்கு கைஸ். இங்கே மியூசியம் இருக்குது. மியூசியமும் நாங்கள் போய் உங்களை விசிட் பண்ணி காட்டுறோம். செம்மையாக இருக்குது கைஸ். இது கார்டன்லேருந்து இங்கே ஒரு வேப்ப மரமா இல்லை மாங்காய் மரம்னு நினைக்கிறேன். என்ன மரம் நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க கைஸ். இது ஆமாம், நல்லா கிராண்டாக இருக்குது கைஸ். இது பட் அங்கங்கே ஒரே இடத்துல தானே இது சமாதி இருப்பாங்க. பட் அங்கங்கே ஏதோ புதுசாக அதை கட்டி வச்சுருக்காங்க. தெரில, மேபி என்ட்ரன்ஸாக இருக்கும். அவங்க போய் பார்த்துடலாம் என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓ இதுதான் இல்லைக்கி, இவங்க தான் போல். ஆமாம் இதுதான் ஒருக்கு ஒரு. தெரியலையே. இதுதான் கைஸ் பேரறிஞர் அண்ணாவோட சமாதி. ஏய் பேரறிஞர் அண்ணாவா? ஓ அண்ணா லக்கி. இவங்க கலைஞர் கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவங்க சிஎம் தான். அவங்களும் முன்னாள் சிஎம். அதெல்லாம் சிம்பிளா? ஆமாம் கைஸ், சிம்பிள் மட்டும் தான் இருக்குது. என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சதுன்னா. வா உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை இல்லை, அங்கே யாரோ போனாங்கன்னு சொல்லி விசில் ஊற்றுனாங்க. இப்போ இது சூப்பராக இருக்கு. ஓ மண்டபத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. மண்டபம் எனக்கு வேற ஏதோ ஃபீல் இருக்கு. என்ன ஃபீல்? லண்டன்லலாம் இப்படி ஒன்று இருக்கும். சூப்பராக இருக்கு கைஸ். என்ட்ரி இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள என்ட்ரி விடல. ஸோ அதனால் இங்கேருந்து தான் பார்க்க முடியுது. ஸோ செம்ம கிராண்டாக இருக்குது கைஸ். அங்கே தான் இருக்குது. அதாவது அங்கே தான் இருக்குது, உள்ள என்ட்ரிக்கு விடலை. முக்கியமாக செம்ம கும்பல் கைஸ். கைஸ் எங்கே பாருங்க, ஒரு டாக் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க.
ஃப்ரீ என்ட்ரி ம் அந்த இதுலலாம் ரிங்லாம் போகும். அதான் வரும்போது பார்த்துமா இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் எழுதின கலைஞர் சொன்ன கருத்துக்கள்லாம் போட்டு அவரோட சைன் அங்கே போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ தமிழ் படிச்சு நான் பார்த்தது இல்லை. தமிழ் படி. கோபம் கொள்வது தீது, தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொல்லாமல் இருப்பது பெரும் தீது. ஷபாஸ். இந்த ஓகே, அவங்கள சுற்றி வர்றதுக்காக இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க சமாதி அது அங்கே இருக்கா, அவங்கள சுற்றி வர்றதுக்காக. ஸோ அதுக்காக கட்டியிருக்காங்க. இது நல்லா இருக்கு கைஸ், நல்லா சூப்பராக இருக்குது. கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மியூசியம் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அண்ணாவோட மியூசியம் இது. ஸோ உள்ளே போய் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி காட்டுருவாங்க. உள்ளே கேமரா அலௌட்னா காட்டுறேன், அப்படி எல்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க. ஸோ கைஸ் இதுதான் இங்கே ஃபுல்லாக அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணார், இவர் தான் லைக் அண்ணா. லைக் இதான் கைஸ் மியூசியம். அது இதில் ஜஸ்ட் அவங்க ஃபோட்டோஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணது. இதெல்லாம் கைஸ் அவங்க யூஸ் பண்ண ஃபோட்டோஸ். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் அவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்க எழுதுனது, கையெழுத்து, இதெல்லாம் அவங்களோடது. அவ்வளோதான் கைஸ், பெருசாக இல்லை. இங்கே போலீஸ்லாம் இருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுக்கலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதுதான் ஃபுல்லாக நம்ம மியூசியமோட ஒரு ஓவர்வியூ. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் இது பார்த்திங்கன்னா அண்ணாவோட இறுதி ஊர்வலம். எவ்வளோ கும்பல் பாருங்கள். அது இதெல்லாம் அவர் படித்த புக்ஸு. வந்து நம்மளோட ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. யார் கூட பேசினார், என்னென்னலாம் பண்ணார், அதோட ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் தான் அவர் படித்த புக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் கைஸ் அவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள். ஸோ பார்த்துக்கோங்க அவர் என்ன நல்லா கொடுத்துருக்காங்கன்னு. நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்சுவலாக அவர் படித்த புக்ஸ் தான். அவர் படித்த புக்ஸா இல்லை அவரோட புக்ஸ் தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாவின் சிறுகதைகள், அறிஞர் அண்ணாவின் மேடை தமிழ். ஸோ இதெல்லாம் அவரோட புக்ஸ் நினைக்கிறேன். ஃபுல்லாக அவரோட ஃப்ரேம்ஸ் தான். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா நாலேஜபிளாக இருக்குது இந்த மியூசியம். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அழகாக உட்காந்துட்டோம். இங்கே உட்கார இடம்லாம் இருக்குது. ஸோ உட்காந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வேறு எங்கேயும் இங்கே பார்க்குற பிளேஸ் எதுவும் இல்லை கைஸ். ஸோ வாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசலாம் என்னெல்லாம் எப்படி போச்சுன்ட்டு.